பிரதமர் மோடி தலைமையில் அவசர உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம். பாகிஸ்தான் வெளியிடும் பொய்யான தகவல்கள் குறித்து அனைத்து துறை செயலாளர்களுடன் பிரதமர் ஆலோசனை. இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் 100 பேர் உயிரிழப்பு. அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியதாக தகவல். பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் இந்தியா மீண்டும் பதிலடி கொடுக்கும். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டம். பயங்கரவாதத்திற்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் தொடர்கிறது. அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பின் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேட்டி. பாகிஸ்தானின் எந்த ஒரு பழிவாங்கும் நடவடிக்கைக்கும் தக்க பதிலடி கொடுக்கப்படும். பாகிஸ்தானுக்கு மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் எச்சரிக்கை. பயங்கரவாதத்திற்கு எதிரான மத்திய அரசின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் துணை நிற்போம். அனைத்து கட்சி கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உறுதி. பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சரஸை நோக்கி பாகிஸ்தான் ராணுவம் ஏவுகணை தாக்குதல். நள்ளிரவில் ஏவப்பட்ட ஏவுகணையை இடைமறித்து அழித்த இந்திய பாதுகாப்பு படை. பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்றவர் சுட்டுக் கொலை. போர் பதற்றம் நீடிக்கும் நிலையில் பாதுகாப்பு படையினர் அதிரடி. பாகிஸ்தானின் லாகூர் மற்றும் கராச்சியில் இந்தியா அடுத்தடுத்து ட்ரோன் தாக்குதல். தாக்குதலில் பொதுமக்கள் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 4 வீரர்கள் காயமடைந்துள்ளதாகவும் பாகிஸ்தான் ராணுவம் தகவல். பாகிஸ்தானின் லாகூரில் விமான நிலையம் அருகே அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு. அபாய சைரன் ஒலிக்கப்பட்டதால் மக்கள் வீதிகளில் அலறியபடி ஓட்டம். பாகிஸ்தானின் ராவல்பிண்டியில் உள்ள கிரிக்கெட் மைதானத்தில் ட்ரோன் தாக்குதல். இன்றிரவு PSL போட்டி நடைபெறவிருந்த நிலையில் நடைபெற்ற தாக்குதலால் பதற்றம். பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு பிரிவான HQ-9 மீது இந்திய ட்ரோன் தாக்குதல். ஏவுகணைகளை பாகிஸ்தான் ஏவி வந்த நிலையில் தகர்த்தது இந்தியா. வடக்கு மற்றும் மேற்கு இந்தியாவில் உள்ள அவந்திபுரா, ஸ்ரீநகர், ஜம்மு உள்ளிட்ட 15 இடங்களில் உள்ள ராணுவ இலக்குகளை தாக்க பாகிஸ்தான் முயற்சி. வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் விளக்கம். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள மருத்துவமனைகளில் அவசர நிலை பிரகடனம் அமல். அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் படுக்கைகளை தயார் நிலையில் வைக்கவும் பாகிஸ்தான் அரசு உத்தரவு. ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானில் 3 விமான நிலையங்கள் மூடல். கராச்சி, லாகூர், இஸ்லாமாபாத் விமான நிலையங்கள் மாலை 6 மணி வரை மூடப்படுவதாக அறிவிப்பு. எல்லையில் பாகிஸ்தான் அத்துமீறி நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அப்பாவி பொதுமக்கள் 13 பேர் உயிரிழப்பு.
59 பேர் காயமடைந்ததாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கம். தமிழக அமைச்சரவையில் இலாகாக்கள் மாற்றம். அமைச்சர்கள் துரைமுருகன், ரகுபதியின் இலாகாக்கள் மாற்றப்பட்டதாக ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. துரைமுருகனிடமிருந்து கனிம வளத்துறையை பறித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ரகுபதி கவனித்து வந்த சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகனுக்கு ஒதுக்கீடு. அமைச்சர் துரைமுருகன் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதி. வழக்கமான உடல் பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு. 7,92,494 பேர் தேர்வு எழுதிய நிலையில் 7,53,142 பேர் தேர்ச்சி. +2 பொதுத் தேர்வில் வழக்கம் போல் இந்த ஆண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி. மாணவர்களை விட 3.54 விழுக்காடு மாணவியர் கூடுதலாக தேர்ச்சி பெற்ற அசத்தல். +2 பொதுத் தேர்வு அதிக தேர்ச்சி விகிதத்தில் அரியலூர் மாவட்டம் முதலிடம். ஈரோடு, திருப்பூர், கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்கள் முதல் 5 இடங்களை பிடித்தன. பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 135 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று அசத்தல். அதிகபட்சமாக கணினி அறிவியலில் 9,536 பேர் சென்டம் அடித்து அபாரம். +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. அரசின் திட்டங்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் வழிகாட்டும் என்றும் உறுதி. நிர்வாகத் திறனற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் செயலற்ற 4 ஆண்டுகள் என இபிஎஸ் விமர்சனம். திமுக ஆட்சியின் குறைகளை பட்டியலிட்டு அறிக்கை. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பெண்கள், குழந்தைகள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் சாடல். +2 பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தாவேக தலைவர் விஜய் வாழ்த்து. விரைவில் சந்திப்போம் என்றும் எக்ஸ் தட பக்கத்தில் பதிவு. தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் கோவையில் கல்லூரிகளுக்கு படையெடுக்கும் மாணவர்கள். பல்வேறு பாடப்பிரிவுகளில் சேர ஆர்வம். போக்சோ வழக்கில் ஜாமீன் கோரி மதபோதகர் ஜான் ஜெபராஜ் தாக்கல் செய்த வரும். காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாமக நடத்தும் சித்திரை முழு நிலவு மாநாட்டிற்கு தடை கோரிய மனு தள்ளுபடி. நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்திருப்பதாக அரசு தரப்பு கூறியதை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் நடவடிக்கை. மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்று சிறப்பு வழிபாடு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் உயர்ந்தது. ஒரு சவரன் தங்கம் 73,040 ரூபாய்க்கு விற்பனை.
சென்னை கோயம்பேடு அருகே திருமணத்திற்காக வைக்கப்பட்ட இந்த பேனர் சாய்ந்து விபத்து. இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் காயமடைந்த நிலையில் சிசிடிவி காட்சி வெளியீடு. சென்னையில் மதுபாட்டிலுடன் மாடியில் குதித்த வடமாநில இளைஞரால் பரபரப்பு. தப்பி ஓடியவரை துரத்தி பிடித்து பொதுமக்கள் தாக்குதல். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான எக்ஸ் தள பதிவை நீக்கினார் இசையமைப்பாளர் AR ரஹ்மான். அமைதி புறா குறியீட்டிற்கு எதிர்ப்பு வலுத்ததை அடுத்து பதிவு நீக்கம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கோலாகலமாக நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. கட்லா, கிழுத்தி, ரோகு, ஜிலேபி உள்ளிட்ட மீன்கள் அதிக அளவில் கிடைத்ததால் மக்கள் உற்சாகம். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் படகில் ஏற முயன்ற கார் ஆற்றுக்குள் பாய்ந்ததால் அதிர்ச்சி. நல்வாய்ப்பாக காரில் இருந்த குழந்தை உட்பட 3 பேர் லேசான காயங்களுடன் மீட்பு. கர்நாடக மாநிலம் ஹாவேரில் லாரியின் பின்னால் சென்ற கார் மோதி விபத்து. 6 பேர் உயிரிழந்த நிலையில் 2 பேர் படுகாயங்களுடன் மீட்பு. உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசி காட்டுப்பகுதியில் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி விபத்து. 5 பேர் உயிரிழப்பு, 2 பேர் படுகாயங்களுடன் மீட்பு. ஜம்மு காஷ்மீரின் ராம்பன் மாவட்டத்தின் பல இடங்களில் மீண்டும் நிலச்சரிவு. ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை மூடல். காஷ்மீரில் உள்ள அணைகளிலிருந்து தண்ணீர் வெளியேற்றம். உயர்ந்து வருவதால் வெள்ள பாதிப்பை தடுக்கும் வகையில் நடவடிக்கை. இந்திய ராணுவத்தின் தாக்குதலால் உருக்குலைந்த பாகிஸ்தானின் தீவிரவாத கட்டிடங்கள். மீட்பு பணியில் ஆர்வம் காட்டாத பாகிஸ்தான் அரசு. IPL கிரிக்கெட் தொடரின் 58வது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப், டெல்லி அணிகள் இன்று மோதல். புள்ளிப்பட்டியலில் முன்னேற இரு அணிகளும் முனைப்பு.